இணைய வழியினூடாக ரயில் பயணச் சீட்டுகளை பெற்று அவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிகூடிய விலைக்கு விற்பனை செய்கின்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறியப்படுத்தியுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ரயில் திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் NJ இந்திபொலகே இணைய வழி ஊடாக பயணச் சீட்டுகளை பெற்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற எல்ல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இறுதி சந்தர்ப்பங்களில் ரயில் பயணச் சீட்டுகள் 40,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளது. இணைய வழியின் ஊடாக தொடருந்து பயணச்சீட்டுகளை பெறும்போது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அவசியமாகும். அத்துடன் குடும்பமாக பயணிக்கும் போது இணைய வழியினூடாக பயணச்சீட்டுகளை பதிவு செய்யும் சந்தர்ப்பங்களில் ஒருவரது தேசிய அடையாள அட்டை இலக்கமாவது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அத்துடன் இந்த விடயம் குறித்த விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் ரயில் திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் NJ இந்திபொலகே தெரிவித்துள்ளார்.